ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது என்னடா சில்க் சாரியில் வந்து மேலா போட்டிருக்காங்களா அப்படின்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு பட்டு புடவையில் என்னென்ன ரகம் இருக்கோ அது எல்லாமே இந்த மாதிரி டிஸ்ப்ளே வச்சுருக்காங்க. பார்த்த உடனே கேட்கவா வேணும், வெடு வீடியோவா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எல்லா கலெக்ஷனுமே செம்மையாக இருந்தது. ஆனால் ஒரே ஒரு குறை, எந்த புடவையும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாத சூழ்நிலையில் தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்ப்ளே போடுவாங்க ஓனர் வரும்போது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த டைமில் நம்ம போனோம் அப்படின்னா நிறைய கலெக்ஷன் வந்து பார்த்து எடுத்துகிட்டு வரலாம் வீடியோ. ஆனால் இது எல்லாமே ஓனர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து ஒரு ரேண்டமாக இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா என்னென்ன சில்க் சாரீ கலெக்ஷன் புது கலர் காம்பினேஷனில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது எல்லாமே குரோம்பேட் பிரான்ச்சில் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். சென்னை சில்க்ஸில் வந்து நிறைய கலெக்ஷன் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. எப்போவுமே வந்து அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே வராங்க. நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இங்கே வந்து சில்க் சாரீ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே பியோர் பட்டு அப்படிங்கிறதுனால ஒரு 5 to 15 ஒரு 25,000 வரைக்கும் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. எல்லா சாரியுமே கலந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள். இதிலே வந்து டிஷ்யூ வரும், வித்தவுட் பார்டர் வரா மாதிரி இருக்கும், இல்லை பெரிய பார்டர் வரா மாதிரி இருக்கும். எல்லா கலர் காம்பினேஷன்லேயும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி சிங்கிள் சாரீ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுலேயுமே அதே டிசைனில் வேறு கலர் ஆப்ஷன் வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க. புதுசாக வரக்கூடிய கலெக்ஷன் எல்லாமே ஒரு 10 நாளுக்கு ஒருக்க இல்லை வாரம் கூட இந்த மாதிரி போடுவாங்க அவங்க. போட்டு ஸோ ஓனர் வரும்போது காட்டுவாங்களாம். நான் அதை டீட்டெயில் கேட்டிருந்தேன். நம்ம எதேச்சியாக போகும்போது தான் இந்த மாதிரி அமையுது. முக்கால்வாசி இந்த மாதிரி டைமில் நான் வந்து ஆஜராகிடுறேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி வீடியோ வந்து என்னால் போட முடியுது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு 15, 20 அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் அவங்க பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா அழகாக அவங்க ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க. ஆனால் நம்ம எடுக்கும் போதில் இருந்து அவங்க ஒரு 1/2 hour இருந்து 1 hour கழித்து தான் வருவாங்க. இவங்க காலையிலே போட்டுடுவாங்க. ஸோ என்னென்ன புது கலெக்ஷன் இருக்கோ அது எல்லாமே இந்த மாதிரி போட்டுருவாங்க. எல்லா ஃப்ளோர்லேயுமே சொல்கிறேன், கிட்ஸுக்காக இருக்கட்டும், மென்ஸ் வேர் எல்லாமே போடுவாங்க. நம்ம வந்து எப்போவுமே சாரீ செக்ஷன் எடுக்கிறதுனால நம்ம அதை மட்டும் கவர் பண்ணிவிட்டு வருவோம். நல்லா இருந்தது. உங்களுக்கு இதை வந்து ஓப்பன் பண்ணி கூட காமிக்க தேவையில்லை. ஏன்னா சாரீ இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தெரியுது இல்லையா. சாரீ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டிசைன் வருது, டபுள் சைடு பார்டர் வருது. ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேம் இந்த பார்டர் கலரில் வரும். ஒரு சில சாரீ நம்மளே இமேஜின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தெரியும். இதுக்கெல்லாம் வந்து அந்த பார்டர் வருதில்ல, அதே கலரில் கான்ட்ராஸ்ட்டாக வந்து ப்ளவுஸ் வரா மாதிரி இருக்கும். அதில் வந்து ஜக்கார்ட் ப்ளவுஸ் வரும். டிஷ்யூ அப்படின்னா டிஷ்யூவில் வரா மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்க வேண்டியதான். ஏன்னா சாரீ ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு தெரியுது பாருங்கள். எல்லா ரேஞ்சுமே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலெக்ஷன் எல்லாமே. வீடியோ எடுக்கும்போது இவ்வளோ வெரைட்டியாக, அதாவது ஜஸ்ட்டு அந்த வாரத்துக்கு உண்டானது மட்டும்தான் போட்டிருக்காங்க. இன்னும் உங்களுக்கு பழைய கலெக்ஷனுமே வந்து இருக்கும். நான் எடுத்து இது வந்து 1 week ஆகிடுச்சு. நான் உண்மையை சொல்கிறேன், 1 week கழித்து தான் நான் அந்த வீடியோ போடுறேன். ஏன்னா நம்ம ரெகுலராக ஒரே கடையும் போட முடியாது, மாற்றி தான் போடுறோம். ஸோ இந்த வீடியோ வந்து 1 week ஆச்சு. இதுக்கப்புறமும் அவங்க வந்து ஒரு கலெக்ஷன் எப்படியும் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த வாரத்துக்கானது போக முடியல. ஏன்னா குரோம்பேட் தூரம், நமக்கு இங்கேருந்து போகிறதுக்கே டைம் ஆகுது அப்படிங்கிறதுனால நான் அந்தளவுக்கு போகிறது கிடையாது. இந்த ப்ளூ கூட நல்லாயிருக்கு பாருங்கள், டார்க் மெரூன். இந்த வெட்டிங் சில்கில் வரக்கூடியது எல்லாமே வந்து கிராண்டாக வரக்கூடியது ஒரு 10க்கே நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த சைடு யாருமே இல்லை. நமக்கு ஒரு சாரியாவது காமிச்சாங்க அப்படின்னா ரேட் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் யாருமே இல்லை அந்த டைமில். டார்க் மெரூன், பிங்க், மாம்பழ கலர் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்குது. இதிலே வந்து ஆடி ஆஃபரில் வந்து இருக்கக்கூடிய கலெக்ஷன் வந்து தனியாக வச்சுருக்காங்க. அது வந்து செமி சில்கில் வரும். பியோர் பட்டு அப்படிங்கும்போது உங்களுக்கு 5 to 50% கூட சிலதில் செலக்டிவான சாரீக்கு இருக்கும். இதெல்லாம் நியூ அரைவல் அப்படிங்கிறதுனால ஆஃபர் கிடையாது. எல்லா கேட்டகரியிலையுமே நியூ அரைவல் சாரீக்கு வந்து உங்களுக்கு ஆஃபர் இல்லாமல் தான் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி டபுள் ஷேட் கலரில் வருது. இது எல்லாமே ரேட் தெரிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி கலெக்ஷன் பிடிக்குமோ. உங்களுக்கு ஒரு 25க்கு உள்ளேயே முடிஞ்சிடும், ஒரு 20, 22க்கு உள்ளேயே முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் என்ன பட்ஜெட் நினைக்கிறீங்களோ நீங்கள் பார்த்து எடுத்து வாங்கிக்கலாம். வீடியோ காமிச்சு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர், இந்த சாரீ வந்து ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். பிரைட்டான ஒரு டார்க் கலரில் வரக்கூடியது.
டேக் வந்து அந்த பக்கம் இருந்தது. ஸோ அதனால் என்னால் எடுக்க முடியல. அது சொல்லி ஆகணும் இல்லையா? ஏன்னா டேக் இந்த பக்கம் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக எடுத்துடுவேன். ஸோ அந்த சைடு அவங்க எல்லா சாரீக்கும் போட்டிருந்ததுனால எனக்கு கஷ்டமாக இருந்தது எடுக்கிறதுக்கு. டேபிள் அந்த பக்கம்ல வரிசையாக போட்டிருந்தாங்க. 10, 15 போச்சம்பள்ளி சாரீ எல்லாமே கூட செம்மையாக இருந்தது. அதுவும் காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் பிரைடுக்கு உண்டானது. நல்லா இருக்கு. ஒரு 18 அந்த மாதிரி வரும். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் கலரில் வரா மாதிரி கொஞ்சம் அதெல்லாம் ஃபேன்சியாக நம்ம பார்த்தோம் இல்லை. இதெல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னல் பட்டு கலெக்ஷனில் வரக்கூடியது. ஆனால் வேர் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஃபேன்சியாகவும் இருக்கும். கலர்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது. டார்க்கு க்ரீன் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் வீடியோ பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ரெகுலராக பார்க்குறவங்களும் இருக்காங்க. அடுத்தடுத்து நெக்ஸ்ட் டே எப்போ வரும்னு கேட்டுமே கமெண்ட் பண்ணுறீங்க. அந்த சிஸ்டருக்கு எல்லாமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் ஒரு கோல்டு சாரியில் வந்து ஒரு புட்டா டிசைன்ஸ் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் வருது. பிளாக்குமே இருக்குது பாருங்கள். இந்த பாவஞ்சி பார்டர் சொல்லுவாங்க. அந்த பார்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளெயினாக வரும். ஏன்னா சாரீ ஃபுல்லாக கொஞ்சம் கிராண்டாக இருக்கிறதுனால பார்டர் வந்து சிம்பிளாக கொடுப்பாங்க. அந்த மாதிரியான கலெக்ஷன் கூட அவைலபிளாக இருக்குது எல்லா கலர்லேயுமே. சுட சுட அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவங்க வந்து அந்த கவரில் இருந்து எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க நான் போகும்போது. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பாட்டில் க்ரீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்குது. இதிலே வந்து இந்த பிங்க் நல்லாயிருக்கு பாருங்கள். எல்லாமே வந்து உங்களுக்கு பியோர் பட்டு சில்க் சாரீ தான். பியோர் பட்டு தான். சாண்டல் நல்லாயிருக்கு பாருங்கள். ஸோ நம்ம ஜஸ்ட்டு ஐடியா மாதிரி தான் எப்போவுமே வீடியோ போட முடியும். ஏன்னா வந்து டீட்டெயில்டாக நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். வீடியோலாம் வந்து உங்களுக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னா நேரில் போகும்போது அதை விட இன்னும் நிறைய கலர்ஸ் வந்து புதுசாக கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் 8000 அந்த ரேஞ்சில் வருது. பல்லக்கு டிசைன் மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு சில சாரீக்கு டேக் இந்த பக்கம் இருந்தது. ஸோ அதை மட்டும் நான் பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த பல்லக்கு டிசைன் சாரீ நல்லா இருந்தது. நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன்ல. ஸோ இந்த எண்டுக்கு வந்துட்டோம். அந்த எண்டில் ஸ்டார்ட் ஆகி இந்த கார்னர் வரைக்கும் போட்டிருந்தாங்க. திருப்பி இங்கே எல் ஷேப்பில் டேபிள் போட்டு அதுலேயும் வச்சுருந்தாங்க. என்னால் எவ்வளோ தூரம் கவர் பண்ண முடியுமா நான் விடலை. ஓனர் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் எடுத்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஓனர் வந்துட்டாங்கன்னா நமக்கு நல்லா இருக்காது. ஏன்னா நிறைய பேர் வருவாங்க. ஒரு 20-25 பேர் வருவாங்க. அந்த சாரீ எல்லாமே எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். காட்டன் சாரியாக இருக்கட்டும், ஒரு 100 ரூபா புடவை கூட அந்த ஓனர் எடுத்து பிரித்து பார்க்குறாரு. அந்த டேபிளில் போட்டிருக்காங்கல்ல என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத. அப்புறம் அந்த 25 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால அவங்க கூட வந்து கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு மீட்டிங் மாதிரியே இருக்கும். அந்த சாரீ பக்கத்தில் நின்று அவங்க அதை பற்றி பேசுவாங்க. குவாலிட்டி, ஏன்னா வந்து பர்ச்சேஸ்க்கு வந்து தனியாக தானே மேனேஜ்மெண்ட் இருக்கும். அதெல்லாம் நான் அப்பப்போ தெரிஞ்சுக்கிறது. அப்படியே கூட்டமாக வந்துடுவாங்க. நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும். நம்ம வந்து ஒரு ஃபோனை வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது. இது வந்து போச்சம்பள்ளியில் வரக்கூடியது. 10,000 ரேஞ்சில் வருது. மெயினாக இதுக்கு எல்லாமே சில்க் மார்க் அந்த டேக் இருக்குது. பியோர் பட்டு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த டேகுமே போட்டிருக்காங்க. போச்சம்பள்ளியில் நிறைய கலெக்ஷன், நிறைய கலர்ஃபுல்லாக இருந்தது. இதுவே நமக்கு செமி அப்படிங்கும்போது ஒரு 1,200க்கு 800க்கெல்லாம் கூட கிடைக்கிது. இது பியோர் பட்டு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 10,000 அந்த ரேஞ்சில் வருது. கலர் காம்பினேஷன் பாருங்கள். இக்கட் பிரிண்ட் வரும். உங்களுக்கு போச்சம்பள்ளி டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க. கான்ட்ராஸ்ட்டாக வர மாதிரி இருக்கும் முந்தி எல்லாமே. ஸோ எனக்கு தெரிஞ்ச என்ன சொல்கிறது தகவல்களை உங்களுக்கும் நான் கொஞ்சம் சொல்லிக்கிறேன் வீடியோ பேசும்போது. ஏன்னா நம்ம போகும்போது இந்த மாதிரி போடும்போது நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ வெரைட்டி வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம லக்குங்க. ஸோ எப்போவுமே நான் போகும்போது இந்த மாதிரி இருக்கிறப்ப எனக்கு அப்படியே குஷியாகிடும். ஓ, ஒரே வீடியோ நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்துடலாம் நம்ம ஆளுங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா கேட்டு இதே எடுங்க அதை எடுங்கன்னு சொல்லி ஒரு புடவையை பிரித்து காமிச்சு வீடியோ எடுக்கிறத விட இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. பலதரப்பட்ட சாரியை வந்து நம்ம ஒரே இதில் கவர் பண்ணிட்டு வரோம் இல்லையா. ஸோ நான் சொல்கிறது கரெக்டு தானே அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. அந்த எண்டு வரைக்கும் அப்போ தான் ஒருத்தர் வந்திருக்காரு பார்க்குறீங்களா. அவங்க வந்து ஓனர் வந்துட்டு போயிட்டார். நான் அதுக்குள்ளே வேறு வேலை முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ கடன்னு அவங்க வந்து ஃபோல்டு பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர்.